அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியே செவ்வாய் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன், சூரியன், சுக்கிரன், சனி, ராகு 5 கிரகம் 10ஆம் இடத்துல இருக்காங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி பாருங்க, செவ்வாய் வந்து கடகராசிக்கு வந்துடுவார். ஏப்ரல் 7ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி ஆயிடுவார். ஏப்ரல் 13ஆம் தேதி சுக்கிரன் வக்கர நிவர்த்தி ஆயிடுவார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அதாவது சூரியன் வந்து மேஷராசிக்கு வந்துடுவார். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் 10ஆம் இடத்துல இருக்காருங்க. 10ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. சுக்கிரனோட உச்ச சுக்கிரனோட சேர்ந்து நீச்ச பங்கமா இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க. இந்த மாதம் எல்லா மிதுனராசி நேயர்களுக்கும் அருமையான மாதமா இருக்கும். ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. அவர் இந்த பாரு 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தியே ஆகிறார். அப்ப ஆரம்ப பகுதியிலேயே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பெரிய பாதிப்போ பிரச்சனைகளோ உங்களுக்கு கஷ்டமோ இருக்கவே இருக்காது. உங்க மைண்டே வந்து பாருங்க, வேலை விஷயங்கள் தொழில் விஷயமா தான் உங்க மைண்டே போகும். உங்க எண்ணம், உங்க புத்தி, உங்க சிந்தனை இதெல்லாமே தொழில் விஷயத்திலையும் வேலை விஷயமா தான் இருக்கும். வேலைகள் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். எப்படா ப்ரொமோஷன் காத்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். தொழில் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை டெவலப் ஆகுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பார்க்குறாங்க. நம்மளால தொழிலை ஜெயிக்க முடியலையே, கஷ்டப்பட்டு நம்ம முன்னேற முடியலையே ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கவும் முடியும். ரெண்டுமே உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்கள் மைண்டே அப்படிதான் இருக்கும். வேலை விஷயம், தொழில் விஷயம், இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தான் உங்கள் மைண்டே போகும். நல்லா இருக்குங்க, சரிங்களா? சம்பாதிக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. குடும்பஸ்தானத்தில் இருக்காரு. பேச வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். செவ்வாய் கொஞ்சம் கடுகடுன்னு கொஞ்சம் பேச வச்சிருவாரு. வேகமாக பேச வைப்பார். செவ்வாய் வந்து வேகமாக பேச வச்சிருவாரு. வார்த்தைகளாலே சில அடுத்தவங்களை புண்படுற மாதிரிலாம் வரும். நீங்கள் கரெக்டாக பேசுவீங்க, அடுத்தவங்க வந்து உங்களை குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? ஏன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு, கவனமாக இருக்கணும். ஒரு ராசிக்கு வந்து பாருங்க, கேது 4ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் வீடு வாங்கக்கூடிய இந்த அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய இந்த அமைப்பு, வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாத்துறது, வாகன செலவு வச்சுட்டே இருக்குங்க சார், ரிப்பேர் வச்சுட்டே இருக்கு, புதுசாக வாகனம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். அதுக்கு உண்டான நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம். புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும், சரிங்களா? முயற்சி பண்ணுங்க. ட்ரீட்மெண்ட் அப்படியே போயிட்டு இருக்கவங்களுக்குலாம் பாருங்க, இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு அப்படியே கிளிக் ஆயிரும். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் உங்களுக்கு அமையும். ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதை இந்த மாதமும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில், சரிங்களா? ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கார். அவர் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நல்ல ஒரு மாதம்னு சொல்லலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் திருமணத்துக்காக செலவு பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திருமணத்துக்காக விரயம் பண்ணுறீங்க, கணவன் மனைவிக்காக செலவு பண்ணுறீங்க. நீங்கள் மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவிக்காகவோ இல்லை கணவனுக்காகவோ செலவு பண்ணக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும், ஏப்ரல் மாதம். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. உங்களுக்கு கேட்ட கடன், உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நல்ல கடன், சுப கடனாக தான் இருக்கும். அதனால் ஒரு கடன் வாங்குறீங்க, சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறீங்க, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறீங்க. திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது, இல்லை வீடு கட்டுறதுக்காக செலவு பண்ணுறது, இது எல்லாமே ஒரு சுப விரயம் தான். அது சுப விரயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். நல்லா இருக்குங்க இந்த மாதம். நீங்கள் பெருசாங்களை குறை சொல்கிற மாதிரி இல்லை, சரிங்களா? பயப்பட வேண்டாம். 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கார். அந்த ராகு இருக்கிறது தப்பாக இருந்தாலும் கூட சுக்கிரன் இருக்காங்க, புதன் இருக்கிறனால தொழில் நல்லா போகும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். தொழில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் இந்த மாதம். வேலையேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிடும். ராசிநாதன் நல்லா இருக்கார், நீச்ச பங்கமாக இருக்கார். அப்போ உங்களோட ஆசைகள், உங்கள் கனவு, உங்கள் எதிர்பார்ப்பு, நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க நடக்காமல் இருந்திருக்கும், இந்த ஏப்ரல் மாதம் நடக்கும். அது உங்களுக்கு சனி பயிற்சி வேற உங்களுக்கு நல்லா இருக்கிறனால 10ஆம் இடத்துல வேற சனி வந்தனால அது உங்களுக்கு சனி யோகத்தை தான் கொடுப்பாரு, சரிங்களா? நல்லா இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் டவுட்டே வேண்டாம். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து 10ஆம் இடத்துல இருந்து
9ஆம் அதிபதி உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனியும் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட சேர்ந்து 5ஆம் அதிபதியும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறனால திரிகோணாதிபதிகள், அதாவது 1, 5, 9ஆம் அதிபதிகள் கேந்திரஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும், லக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. அதிர்ஷ்டமேலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு லக்கு கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும், மாணவர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இருக்கும், மனக்குழப்பம் உங்களுக்கு தெளிவாகும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அது சூரியன் வேற பாருங்க உங்களுக்கு 3ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்காரு, முயற்சி ஸ்தானாதிபதி உச்சத்தில் இருக்காரு. அப்போ முயற்சி பலிக்க போகுதுன்னு அர்த்தம். முயற்சி நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி உங்களுக்கு சாதகமா அமைய போகுதுன்னு அர்த்தம். அப்ப தொட்டது தொடங்கும், உங்க ஆசை நிறைவேறும், நினைச்சது நடக்கும், உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். இந்த மாதம் உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும், யோகமான தசாபுத்தி மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதம் 100% நல்லா இருப்பீங்க. அது சந்தேகமே கிடையாது. ஜாதகமும் நல்லா இருக்கு, இப்போ ஜாதகமும் நல்லா இருந்து இப்போ கோச்சாரமும் நல்லா இருக்கிறதுனால, இப்போ ஜாதகம் சப்போஸ் நல்லா இருந்ததுன்னா இப்போ கோச்சாரம் பக்காவா இருக்கு உங்களுக்கு. ரெண்டுமே மேட்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணிடலாம். இந்த மாதம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் தெளிவாக தெரிஞ்சிடும். சரிங்களா? அதனால இந்த மாதம் நம்ம பொது பலனாக பார்க்கும்போது உலகத்தில் இருக்க அத்தனை மிதனராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும். நினைச்சது நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வேலை, வியாபாரம், விவசாயம், தொழில், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. வருமானம் வரப்போகுது. பணப்பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர போகிறீங்க. அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். அருமையாக இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? எல்லா மிதனராசிக்காரங்களும் இந்த ஏப்ரல் மாதத்தை மிஸ் பண்ணிட வேண்டாம், முயற்சி செய்யுங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது. சூரியன் உச்சத்தில் இருக்காரு, அற்புதமான மாதம் இந்த மாதம். முயற்சி எல்லாமே பலிக்க போகுது, நல்லா இருக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பொதுவான பலன், ஏப்ரல் மாத ராசி பலன் பார்த்தோம். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்த்தோம். சரிங்களா? அதாவது ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல், சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம். ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு பார்க்குறோம். சந்திரங்கிறது மைண்டு, எண்ணம், புத்தி, சிந்தனை. என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் ஆசை என்ன, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான். உடலை குறிக்கிற கிரகம் சந்திரன். ஆனால் லக்னம்ங்கிறது வேற. லக்னம்ங்கிறது விதி, கொடுப்பனை. இந்த பிரிவில் என்னென்ன அனுபவிக்கணும், என்னென்ன நல்லது கெட்டது பார்க்கணும், கர்மா என்ன, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும். சரிங்களா? எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கர்மாவை அனுபவிக்க தான் பிறந்திருக்கோம். அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, கெட்ட கர்மாவாக இருந்தாலும் சரி. எல்லாத்துக்கும் திறமை இருக்குன்னு சொல்லிட முடியாது, திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. திறமை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது. திறமை இல்லாதவங்க, அறிவு இல்லாதவங்க தோக்குறதும் கிடையாது. அதுதான் நேரம் காலங்கிறது. திறமை இருக்கிறவங்க தோத்து போவாங்க, திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க. அதுதான் நேரங்காலம். இது வந்து ஜனன ஜாதகத்துல லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும். என்ன லக்னம், லக்னாதிபதியோட வலு என்ன. இப்ப லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். லக்னாதிபதி தான் ஜாதகர், அவரோட விதி, அவரோட கொடுப்பனை என்ன, அந்த கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவிட்டி ஜாதகர் வந்து முழுசா அனுபவிக்கிறாரா, இல்லை யோகங்களை அனுபவிக்க முடியாதா, இது எல்லாமே லக்னாதிபதி நிலைமை வச்சு, லக்னம் லக்னாதிபதி நிலைமை வச்சு தான் சொல்ல முடியும். ராசிங்கிறது மைண்டு, ஜாதகரோட மைண்ட் எப்படி இருக்கு, அவரோட மைண்ட் எப்படி இருக்கு, நல்ல சிந்தனைகள் இருக்கா, கெட்ட சிந்தனைகள் இருக்கா, அவர் அடிக்கடிக்கு மனக்குழப்பம் அவருக்கு வருமா, சைக்கேட்டிக் ப்ராப்ளம் வருமா, மன ரீதியான பாதிப்பு வருமா, இல்லை மைண்ட் ஸ்டெடியான ஆளா, தெளிவான ஆளா, இதெல்லாமே சந்திரன் வச்சு சொல்ல முடியும். அவங்க உடல் அமைப்பு எப்படி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு சொல்கிறோம். அப்போ லக்னம்ங்கிறது உயிருங்க. அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து வாழ முடியுது. அப்போ லக்னாதிபதி முக்கியம், ராசி அதிபதி முக்கியம். முக்கியமாக சொல்ல போனால் நடக்கக்கூடிய தசாபுத்தி முக்கியம். தசாபுத்தி ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே கிரகங்கள் தான், நவகிரகங்கள்ல தான். நவகிரகங்கள் அது 9 கிரகங்கள்ல பிறக்கும் போது ஜனன ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு, இப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடக்குது, ஜாதகரோட வயசு என்ன, என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, நல்லது நடந்துட்டு இருக்கா, கெட்டது நடந்துட்டு இருக்கா, இது ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமா சொல்ல முடியும். வீடு வாகனம் வாங்க முடியுமா, நிலம் வாங்க முடியுமா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், படிப்பு பிரேக் ஆகுமா, இல்லை உயர்கல்வி படிக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை அப்ராட் போய் செட்டில் ஆகலாமா, இல்லை கடைசி வரைக்கும் உள்நாட்டில் தான் செட்டில் ஆக முடியுமா, நல்ல நேரம் எப்போ, கெட்ட நேரம் எப்போ, இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால தான் ஜாதகம் ரொம்ப முக்கியம். தனி மனிதனுடைய ஜாதகம் தான் சில விஷயங்கள் துல்லியமான பலன் நம்ம பார்த்து கணிக்க முடியும், துல்லியமான பலன் சொல்ல முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார பலன் ஏப்ரல் மாத பலன் பார்த்தோம். இப்போ வந்து இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக தெரிஞ்சிடும். இப்போ கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஜாதகம் நல்லா இல்லைன்னா முழுமையான பலன் அனுபவிக்க முடியாது. கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும், தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசும். ரெண்டும் மேட்ச் பண்ணாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, உங்கள் விதி என்ன, கொடுப்பனை என்ன, தலையெழுத்து என்ன, என்ன அமைப்பில் இருக்குது, இது எல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.